முன்னாடி சேர்ந்த ட்ரெஸ் இப்போ சேரல அப்படிங்கும்போது அந்த ட்ரெஸ் சேரணும் கரெக்டா. அப்போ அந்த ட்ரெஸ் சேரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா அப்போ நமக்கு வெயிட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும். மொத்தமாக நமக்கு ரெடியூஸ் ஆகாது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எங்கேயாவது அங்கிட்டு இங்கிட்டு நடக்கும்போது கண் பார்வையில் படுற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஹாங்கர்லையோ எதுலையாவது கொடியிலையோ வந்து நீங்கள் வந்து தொங்க போட்டுக்கோங்க. அப்படி நம்ம அங்கங்கே நடக்கும்போது கண்டிப்பாக அந்த ட்ரெஸ் நம்ம கண்ணில் வந்து பட்டுட்டே இருக்கும். அப்போ நமக்கு வந்து தோணும் ஒரு ஏதாவது சாப்பாடோ ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ நம்ம சாப்பிடும்போது நம்ம மைண்ட் வந்து சொல்லும் இந்த ட்ரெஸ் வந்து நமக்கு சேரணும். அப்போ இது வந்து ஒரு சில்லியான விஷயமா தான் இருக்கும். ஆனால் நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஆயில் ஃபுட் சாப்பிடும்போது நம்ம அந்த ட்ரெஸ் வந்து நம்ம கண்ணில் பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை சாப்பிட மாட்டோம். இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் வந்து நமக்கு மாற ஆரம்பிக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஆவி பண்ண ஐட்டங்கள் அதாவது பாயில் பண்ண ஐட்டங்கள் வந்து நம்ம சாப்பிடலாம். இட்லி இடியாப்பம் இந்த மாதிரி பாயில் பண்ண ஐட்டங்கள் நம்ம சாப்பிடும் போது அது ஈஸியாக ஜீரணமாயிடும். அதனால் இது ரொம்பவே வந்து நமக்கு கொழுப்பாக வந்து சேராது. பூரி அந்த மாதிரி ஐட்டங்கள் நம்ம சாப்பிடலாம். ஆனால் வந்து அது கண்ட்ரோலில்